காலகட்டம் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு செலவாக மொத்த வரவு செலவு திட்டத்திலே 10.5 கிட்டத்தட்ட 11% ஒதுக்கி இருக்கிறீர்கள். இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, ஆயுதங்களுடைய சரசரப்புகள் இல்லை. ஆனால் 442 பில்லியன் ரூபாய்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இம்முறை சுகாதாரத்துக்காக மற்றும் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பவை வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் கூட பாதுகாப்பினுடையது இன்னும் பல மக்கள் குடியேற்றப்படவில்லை, மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை, தமிழர் நிலங்களில் அவர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலே இராணுவ பிரசன்னங்களோடு மிதமிஞ்சிய ஒரு இராணுவ ஆளணியோடு இருக்கிற இலங்கை 10-11% இராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. அதனை நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த எதிர்ப்பையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமென்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலமாக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் கூட நேற்று குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய முடிவுரையிலே, ஒன்றுபட்ட இலங்கை, தூய்மையான இலங்கை, வளமான இலங்கை, ஒரு வாய்ப்பை காண நான் விரும்புகிறேன் என்ற வார்த்தைகளை சொன்னார். நல்ல வார்த்தைகள். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்கள், தமிழ் தேசிய இனம், சிங்கள தேசிய இனம், இங்கே வாழுகின்ற மலையக தமிழ் தேசிய இனம், முஸ்லிம் தேசிய இனங்களுடைய இருப்புக்கள் எவ்வாறு பேணப்படும்? அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இவர்களுடைய தனித்துவ தன்மைகள், மொழி வாரியாக தமிழ் தேசிய இனமும் சிங்கள தேசிய இனமும் ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய காலத்தில் அது உருவாக்கப்படுமா? ஒரு தூய்மையான இலங்கையை காண நாங்களும் நீங்களும் கரங்களை கோர்த்துக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த நாட்டிலே தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான சட்டங்கள், தூய்மையான நடைமுறைகள் இருக்க வேண்டும். அந்த நடைமுறைகள் மக்கள் நம்பக்கூடிய வகையிலே அமைய வேண்டும். அவையை எவ்வாறு நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள்? வளமான இலங்கையை கட்டியெழுப்ப இலங்கையின் வேர்களை கொண்ட புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார். புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார். ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புரையோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள். நான் குறிப்பாக சிங்கப்பூருடைய பிதாமகன், சிங்கப்பூருடைய சிருஷ்டி லீகுவான் பற்றியும் நேற்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஒரு காலத்திலே சிங்கப்பூர் இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஜப்பான் நாடு இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள். கொரியா இலங்கையை விட வளர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இலங்கை அந்த 1940களில் எப்படி இருந்ததோ அந்த நிலையில் தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இலங்கையை விட வளர வேண்டும் என்று சொன்ன நாடுகள் இன்று இலங்கைக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். காரணம், அந்த நாடுகளில் இருக்கின்ற ஒற்றுமையும் பலமும். சிங்கப்பூரிலே தமிழும் கூட ஒரு தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இவை தயவு செய்து ஒன்றை யோசியுங்கள். புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்று கேட்கிற பொழுது இந்த நாட்டிலே தமிழர்களுக்குரிய அந்த அடிப்படை உரிமை, அரசியல் உரிமை, அவருடைய அந்த தேசத்திலே அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துகின்ற உரிமையை இந்த நாடு எவ்வாறு தரப்போகிறது என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. குறிப்பாக தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டிலே சமஷ்டி பற்றி பேசப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நெருங்குகிறது. இந்த வருகிற ஆண்டு 2026ஆம் ஆண்டு வந்தால் இலங்கையிலே சமஷ்டி பற்றிய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு 100 ஆண்டுகள், ஒரு சதம் அடிக்கிற காலத்தை நெருங்குகிறது. சமஷ்டி என்ற சொல் இலங்கை அரசியலில் அறிமுகமாகி 100 வருடங்கள் நெருக்கமாகிறது. 1926ஆம் ஆண்டு ஜூலை 17 சிலோன் மார்னிங் லீடர் என்கிற பத்திரிகையில் எஸ்டாவ்லியாடி பண்டார் நாயக்கா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை, இந்த நாட்டிலே எவ்வாறு சமஷ்டி இருந்தால் கரையோர சிங்களம், மலைநாட்டு சிங்களம், வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எவ்வாறு 3 பிரிவுகளாக, 3 சமஷ்டி அலகுகளாக இந்த நாட்டை கொண்டு செல்லலாம் என அவர் தொடர்ந்து 6 கட்டுரைகளை அந்த காலகட்டங்களில் எழுதியிருந்தார். யாழ்ப்பாணத்திலே அவர் இளைஞர் கழகத்திடம் உரையாற்றுகிற பொழுதும் தன்னுடைய விடயத்தை சொல்லியிருந்தார். இது ஒரு மிக முக்கியமானது. ஏனென்றால் 1957 ஜூலை 26 தமிழரசு கட்சி தலைவர் அமரர் எஸ்.ஜே.வி. செல்வநாயகத்துடன் பிராந்திய சபைகளுக்கான புதிய அரசியல் அமைப்பை அமைக்கும் வகையிலான பண்டா செல்வா ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு முதல் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முதல்
அவர் இந்த கட்டுரைகளை எழுதி இந்த நாட்டிலே தன்னுடைய முன்மொழிவுகளை வைத்திருந்தார். 1949ஆம் ஆண்டு, அதாவது ஸ்டவ்யாடி பண்டாரநாயக்கா அவர்கள் 26 சமஷ்டி பற்றி பேசியிருந்தார். ஆனால் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி இலங்கையினுடைய முதலாவது சமஷ்டி கட்சியின் அங்குரார்ப்பண கூட்ட உரையில் தமிழர்களின் தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்: தமிழ் பேசும் சுயாட்சி மாகாண அலகையும் சிங்கள சுயாட்சி மாகாண அலகையும் உள்ளடக்கி இரண்டுக்கும் பொதுவான மத்திய அரசுக்கு வழி செய்யும் சமஷ்டி யாப்பொன்றை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும். தமிழ் பேசும் சிறிய தேசம் அழிந்து அல்லது பெரிய தேசத்தால் சிதைக்கப்பட்டு போவதை தவிர்ப்பதற்கான முன்மொழிவுகள் அதில் கொண்டு வரப்பட வேண்டும். இது தந்தை செல்வா அவர்கள் 1949ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியை சமஷ்டி கட்சியாக அங்குரார்ப்பணம் செய்த பொழுது அவர் ஆற்றிய உரை. இது ஒரு தீர்க்க தரிசனமான உரை. இந்த உரை இந்த நாட்டிலே பல்வேறு காலகட்டங்களில் அதிகார பகிர்வு பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் சொல்லப்பட்டது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தயவு செய்து யோசியுங்கள். இந்த நாட்டிலே ஒரு இன பிரச்சனை இருக்கிறது என்பதை முதலிலே சிந்தியுங்கள். இங்கே எல்லாரும் சமம் என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. அது வார்த்தைகளுக்கும் வார்த்தை ஜாலங்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் ஒரு சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளங்களும் நிலமும் சிங்கள தேசிய இனத்தினுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளமும் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த மண்ணிலே வரலாற்று வழிவந்த ஒரு தேசிய இனமான தோன்றி இந்த மண்ணிலே வளர்ந்த பஞ்ச ஈச்சரங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி வாழ்ந்த இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்தை அங்கீகரிக்காத வரை, தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாட்டிலே நீங்கள் வழங்காத வரை இந்த நாட்டினுடைய வளமான பயணங்கள், தூய்மையான பயணங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது. அதனால் தான் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்றவர்களும் சரி, நிலத்திலே இருக்கின்றவர்களும் நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய கரங்களை உங்களோடு கோர்த்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் அந்த கரங்கள் இறுக பற்றி கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய சமாதானமும் பொருளாதாரமும் எதிர்காலமும் மிகப்பெரிய பலமாக கட்டி வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாடு சமமான பிரஜைகளாக தாம் வாழ்வதற்கான அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்த போதுதான் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்திலே பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் அல்லது அவருடைய கற்றலுக்கான அந்த தடைகள், இந்த எல்லா விடயங்களும் தமிழர்கள் மீது அவர்கள் சமமான உரிமைகளை கேட்கிற பொழுதுதான் தடுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இப்பொழுது சம உரிமை பற்றி பேசுகிற பொழுது கடந்த காலங்களை மறந்து விடுகிறோம். கடந்த காலங்களை மறந்து ஒரு வன்முறை போல அது சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆகவேதான் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டிலே 1957 பண்டா செல்வா ஒப்பந்தம், 65 டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பன எழுதப்பட்டு கிழித்தெறியப்பட்டன. சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக பண்டாரநாயக்கா 56ஆம் ஆண்டிலே சிங்கள சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்தார். அவரே ஒப்பந்தத்தை எழுதினார், கிழித்தார். இவையெல்லாம் நடந்தது. அதே போல 65களிலேயும் எழுதப்பட்ட டட்லி செல்வா ஒப்பந்தம் ஜேஆருடைய எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. இவையெல்லாம் இந்த நாட்டிலே நடந்திருக்கின்றன. தயவு செய்து, நாட்டிலே ஒரு இன பிரச்சனை இருக்கிறது. இது ஒரு நீண்ட நீறுபூத்த பிரச்சனையாகவே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை வரவேற்பார்கள், தமிழ் மக்கள் பேசுவார்கள், கைலாகு கொடுப்பார்கள், எல்லாம் உண்மை. ஆனால் இந்த நாட்டிலே அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்று நடக்கும், ஒரு முன்னேற்றம் நடக்கும். நீங்களும் ஒரு நீண்ட பயணத்துக்கூடாக வந்தவர்கள், எத்தனை ஆயிரம் பலிகளை சுமந்த ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். நான் அடிக்கடி இந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறேன். கதிர்காமத் அழகி மனம்பேரியினுடைய மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களையும் நிறைந்த அளவிலே பாதித்திருந்தது. எவ்வாறு மனம்பேரியினுடைய மரணத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல இசைப்பிரியாவினுடைய மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆகவே எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகள், எங்களுடைய இளைஞர்கள், நீங்கள் எவ்வாறு ரத்தம் சிந்தி, நீங்கள் கண்ணீர் சிந்தி, வியர்வை சிந்தி 65,000 70,000க்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களையும் யுவதிகளையும் பலி கொடுத்து ஒரு நீண்ட பயணத்தினூடாக மெல்ல மெல்ல வளர்ந்து 50 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமையை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலக பந்திலே இலங்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதே மாற்றம் ஏன் தமிழர்களுக்கு வராது என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயற்கை என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை. எங்கு தவறு நடக்கிறதோ, எங்கு பிழைகள் நடக்கிறதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை அது தீர்மானிக்கும். சம உரிமை, சமமாக வழங்குகிறோம், நாங்கள் சமமாக நடத்துகிறோம் என்ற வார்த்தைகளுக்கு ஊடாக
தயவு செய்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை மலங்கடிக்க செய்யாதீர்கள். இந்த நாட்டிலே நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த சமாதானத்தை அடைவதற்கான தூரம் மிகவும் கூடிய தூரமாக இருப்பது போலவே எங்களுக்கு தென்படுகிறது. அதை மிக கிட்ட கொண்டு வாருங்கள். உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பெரும்பான்மையின் அடிப்படையில் அதை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குங்கள். நான் நினைக்கிறேன் 1944ஆம் ஆண்டு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சமர்ப்பித்த மகஜரில் சமஷ்டி பற்றி குறிப்பிட்டிருந்தது. சமஷ்டி தீர்வு அடிப்படையில் இந்த நாடு முன்னேற முடியும் என்பதை இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருந்தது. இதனை இன்று இலங்கையில் நடைமுறையில் உள்ள 47 ஆண்டுகளுக்கு முதல் வந்த அரசியல் ஜாப்பு. நீங்கள் புதிய அரசியல் அமைப்பு பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் தேர்தலுக்கு முதல் பேசப்பட்டது இப்பொழுது அது கிடப்பிலே இருக்கின்றது. இருந்தாலும் இன்று நடைமுறையில் இருக்கின்ற 78ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பு JR ஜெயவர்தன அவர்களால் 78ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்டது. இந்த அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்பட்டு அவர் தன்னுடைய அந்திம காலத்தில் மரணம் அடைகின்ற பொழுது 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தி சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் வழங்கிய செய்தியிலே வடக்கு கிழக்கு இன முரண்பாட்டை தீர்ப்பதற்கு முதல் தெரிவாக இருக்கக்கூடியது சமஷ்டி அரசுதான் என்ற வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டிருந்தார். காரணம் அவருடைய அனுபவம். நீண்ட காலம் தான் ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிகுதி முழுவதும் இந்த அரசியல் அமைப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட JR ஜெயவர்தன, போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று யுத்தத்தை பிறப்பித்த JR ஜெயவர்தன தன்னுடைய மரணப்படுக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கைக்கு சமஷ்டி மிக பொருத்தமானது என்று. தயவு செய்து யோசியுங்கள். காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. வரலாறு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த காலத்தினுடைய வாய்ப்பையும் வரலாற்றினுடைய சந்தர்ப்பத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும், தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒன்றாக கைகோர்த்து இந்த நாட்டை வளர்ப்பது மிக நீண்ட தூரத்துக்கு செல்லாது. ஆனால் அந்த ஒன்றாக இருத்தல் என்பது சம உரிமை அல்ல. அது நாங்கள் ஒரு தேசிய இனமாகவும் நீங்கள் ஒரு தேசிய இனமாகவும் எங்கள் கரங்களை இறுக பற்றிக் கொள்வதற்கான காரணியாக அது அமைய வேண்டும். பல தடவைகள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நாங்கள் பல தடவைகள் ஏமாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கைகளை இழந்திருக்கிறோம். குறிப்பாக 1987 ஜூலை 29 கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கையிலே இன்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்றும் அது கிடப்பிலே இருக்கின்றது. அதனை பயன்படுத்த முடியாது. தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை உங்களுடைய அரசு, உங்களுடைய JVP-னர் தான் வழக்கு போட்டு பிரித்தார்கள். ஆகவே சமாதானத்தினுடைய கதவுகளை திறக்க வேண்டிய மிகப்பெரிய சாவி என்று உங்களுடைய கையில் இருக்கிறது. இது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. அதே போல ஆர் பிரேமதாசா காலத்திலே மங்கள முனசிங்க தெரிவுக்குழு தீர்வு ஆலோசனைகள் கொண்டு வரப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டது. 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட தீர்வு ஆலோசனைகள் சந்திரிகா காலத்திலே கொண்டு வரப்பட்டன. சந்திரிகா காலத்தில் 95ஆம் ஆண்டு 97 அவர் மேற்கொண்ட தீர்வு ஆலோசனைகள், பிரதமர் ரணில் காலத்திலே வெளியிடப்பட்ட ஒஸ்லோ மற்றும் டோக்கியோ அறிக்கைகள், சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் அங்குரார்ப்பண கூட்டத்தில் அப்போதைய ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் ஆற்றிய உரை, இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களால் நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு ஆகியவற்றின் அறிக்கைகள் அதிகார பகிர்வு பற்றி பேசின ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாட்டில் இருந்தது. 2010ஆம் ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன், நான் தான் ராஜா. சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்சவை ஒரு பெரிய ராஜாவாக பார்த்தார்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு வரலாறு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருந்தது. அவர் நினைத்திருந்தால் அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை முன்வைத்திருந்தால் சிங்கள மக்கள் எதிர்த்திருக்க மாட்டார்கள். அதே காலகட்ட வாய்ப்பு ஒன்று இன்று உங்கள் கைகளுக்கு வந்திருக்கிறது. உங்களிடம் அந்த பெரும்பான்மை இருக்கிறது. சிங்கள மக்கள் உங்களை நம்புகிறார்கள். சிங்கள சகோதரர்கள், சிங்கள சகோதரிகள் உங்களை நம்புகின்றார்கள். நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டி வளர்த்திருக்கிறீர்கள். மெல்ல மெல்ல 50 ஆண்டுகள் வளர்த்திருக்கிறீர்கள். அதனால் தான் நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த நம்பிக்கையினூடாக இந்த நாட்டில் இருக்கின்ற நல்லெண்ணங்களை வளர்ப்பதற்கு ஒரு சமாதான யுகத்தை ஆரம்பியுங்கள். அதை விரைவாக செய்யுங்கள். குறிப்பாக 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இன்னும் 2 நிமிடங்கள் உங்களுக்கு உறுப்பினர் அவர்களே. கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்ற அமரர் மாதுளுவாவே சோபித தேரருடைய ஓராண்டு நிறைவு நிகழ்வில் நினைவுரையாற்றிய கொழும்பு பல்கலைக்கழக சிங்கள பாட பேராசிரியர் சரத் விஜயசூரிய பின்வருமாறு குறிப்பிட்டார். இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி புதிய அரசியல் அமைப்பின் மூலம் அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். உருவாகியுள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கான துணிச்சலான தீர்மானத்தை எடுக்க தவறினால் நாடு எதிர்கொள்ளும் பின்னடைவை தடுக்க முடியாது போகும் என அவர் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். தயவு செய்து இவர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம்
சிறப்பாக எடுங்கள். 2016ஆம் ஆண்டு பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக இருந்த பொழுது இங்கே மனித உரிமைகள் பற்றி ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவில் நானும் ஒரு அங்கத்தவராக இருந்தேன். அந்த குழுவிற்கு முன்னால் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை பாட பேராசிரியர் நவரத்ன அவர்கள் பின்வருமாறு தன்னுடைய சாட்சியத்தை பகிர்ந்தார். இலங்கையிலே 2 தேசிய இனங்கள் உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள தேசிய இனம், மற்றது தமிழ் மொழி பேசுகின்ற தமிழ் தேசிய இனம். இந்த அடிப்படைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் இந்த நாட்டிலே சரியான ஒரு தீர்வை நோக்கி எங்களால் செல்ல முடியும் என சொன்னார். தயவு செய்து யோசித்து பாருங்கள். இதே சபையிலே கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இதே சபையிலே 2015 மார்ச் 13ஆம் தேதி இந்த சபையிலே பாரதத்தினுடைய இன்றைய பிரதமர் அன்றைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இதே சபையில் இதே சிம்மாசனத்திலே இருந்து உரையாற்றுகிற பொழுது சொன்னார், கூட்டு சமஷ்டி பற்றி குறிப்பிட்டார். நான் தன்னுடைய 13 வருட முதலமைச்சருடைய அனுபவங்களை வைத்து நான் குறிப்பிடுகிறேன். இலங்கையிலே பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடியது கூட்டு சமஷ்டி பற்றி சிந்தியுங்கள் என்று. தயவு செய்து யோசியுங்கள். நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதற்கு, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய செய்தி உண்டு. எனக்கு 2 நிமிடம் தாருங்கள். எனக்கு 20 நிமிடங்கள் 18 2 நிமிடம் தாருங்கள். தயவு செய்து நான் என்னுடைய கருத்தை இனம் சார்ந்து நான் சொல்ல வேண்டும். இதிலே ஒரு மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது, இந்த காலகட்டங்களில் எல்லாம் பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன. குறிப்பாக GL பீரிஸ் அவர்கள் கூட 2005ஆம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில், ரணில் அரசுக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகள், அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பின்வருமாறு பீரிஸ் சொல்கிறார், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்தினால் முன்வைக்கப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வாழ்விட பிரதேசங்களில் உள்ளக சுயநிர்ணய உரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு தீர்வினை ஆராய்வதற்கு தரப்புகள் இணங்கின. ஆமா, மிக முக்கியமாக யோசித்து பாருங்கள். இங்கே இருக்கின்ற உறுப்பினர்களே, இவ்வாறெல்லாம் பல காலங்கள் பல விடயங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. தயவு செய்து ஒரு நிமிடம். இந்த காலங்களில் எட்டப்பட்டதை இப்பொழுது நாங்கள் பேச முடியாமல் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள்? ஒரு வரவு செலவு திட்டம் என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது. நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் நேற்று கூட நீங்கள் பார்த்திருப்பீங்கள், ஏக மனதாக 187 பேர் உங்களுடைய கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு வாக்களித்திருந்தார்கள். நீங்கள் ஒரு தீர்வை கொண்டு வாருங்கள். இந்த நாட்டிலே சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கொண்டு வாருங்கள். இங்கே இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார்கள். சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கான வாய்ப்பாக இந்த காலத்தை பயன்படுத்துங்கள். இது ஒரு அருமையான காலம் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். கரு ஹர்ஷன சூர்யா பெரும நியோஜ்ய அமைச்சர், கௌரவ பிரதி அமைச்சர், உங்களுக்கு